கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்கனால பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பொங்கல் செஞ்சுருப்பாங்க. அந்த பொங்கல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அன்போட சித்தப்பா வந்து ரொம்பவே பாராட்டுவாங்க. இதை கேட்ட பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணும் பொங்கல் ஒண்ணும் டேஸ்ட்டா இல்ல. அதில உப்பு கூட சரியா போடலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி செஞ்ச பொங்கல வந்து தப்பா பேசுவாங்க. கண்மணிய வேணும்னே வம்பிழுக்கிறதுக்காக இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திக்கோட தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா, வேணும்னே வந்து கண்மணிய வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அடுப்படி அடுப்படி சமையல் தவிர வேற என்ன தெரியும்? அண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, YouTubeல வீடியோ போட்டு சம்பாரிக்கிறாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்க. ஆனா, அத்தைக்கும், அண்ணிக்கும் என்ன தெரியும்? அப்படியே சமையல் கட்டுலயே இருக்கிறது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது? இந்த பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில பெரியவங்களா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து குடும்பத்தில எதையாவது சண்டைய மூட்டி விட்டு, கண்மணியையும், அன்பையும் பிரிச்சு விட்டு, வெண்ணிலாவ அன்பு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாரி கெட்ட எண்ணம் பிடிச்ச பாட்டியோட எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ அதே மாரி கண்மணிக்கும் வெண்ணிலாவோட முழுசான கேரக்டர் தெரியாம இருக்கு. எப்ப தெரிய போகுது? எப்ப வெண்ணிலா இந்த வீட்லருந்து அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.